திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் கோயில் நிலத்தை பாதுகாத்தோம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்றைக்கி நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்றைக்கி விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியாக பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இட் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டிருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட் ஆர்டரே வச்சுருந்தா கூட கண்டெம்ட் வரைக்கும் போனால் கூட ரிஜிஸ்டர் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டு எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணுது? இதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு ஏன் ஏற்படலை? ஏன் கவர்மெண்ட் பீட்டர்கிட்ட இவங்க ஒப்பீனியன் வாங்கலை? ஏன் மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஏற்கனவே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு லெட்டர் வந்திருக்கு, இதை நான் என்ன செய்யட்டேன்னு ஏன் அந்த அதிகாரி கேட்கல? இன்றைக்கி சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு பழனியில். இந்த சிபிசிஐடி என்ன விசாரிக்க முடியும்? இதே காவல்துறை தான். எனவே இதனுடைய போக்கை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு கவனிப்போம், வாட்ச் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம். இதில் விசாரணை சரியாக நடைபெறவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தயங்காது. எனவே அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வாயடக்கம் தேவை. நாகரிகமாக பத்திரிகையாளர் முன்பு சந்திக்க வேண்டும். இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். எது செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எங்கள் மீது அவதூறை பரப்புவீர்களானால் நீங்கள் நாற்றம் அடிப்பீர்கள் என்பது மக்கள் நிச்சயமாக உங்கள் மீது குற்றம் சுமத்துவாங்க. ஆட்டை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு ஆடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருடனை விட்டுற கதையாக தான் அந்த மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஜஸ்ட் லைக் தட் லேண்டு வந்து நாங்கள் மீட்டோம், நீங்களா மீட்டிங்க? கோர்ட் ஆர்டர் மீட்டுச்சு. இந்த அப்பீல் ஏன் நீங்கள் டிலேவாக போனீங்க? இன்னும் சொல்ல போனால் ஹெச்ஆர்என்சி அப்பீல் போகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போல. ஹெச்ஆர்என்சி அதில் பார்ட்டியே இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு அப்பீல் போயிருக்கணும். என்ன இவங்க சொன்ன இந்த உத்தரவு இது தப்பு, நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போனோம். ஆனால் ஹெச்ஆர்என்சி போகுது. இதிலிருந்து எல்லாமே ஒரு முரண்பாடு இருக்குது, இது முறைகேடு இருக்குது. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது. 10 லட்சம் 15 லட்சம் பெருமானம் உள்ள சொத்தை வாங்குவதற்கு கூட பொருளாதார ரீதியில் பலமற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற, நாங்கள் விசாரித்த வரை எங்களுக்கு அறியப்படுகிற அந்த இருவர் இன்றைக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த சொத்தை வாங்கியிருக்கிறார்கள் சொன்னால், அந்த 2 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம்? யார் இது பின்னால் இருக்கிறது? ஏன் அமைச்சர்கள் முன்வந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும்? இங்கே இருக்கக்கூடிய ஈடி இப்போ எங்கே போயிருக்கு? இன்றைக்கி எஃப்ஐஆரில் இவங்களை 4 பேரே காட்டியிருக்கிறாங்க, இது வரைக்கும் ஏன் கைது பண்ணலை? இரவுகளில் சமூக வலைதளத்தில் பணியாற்றக்கூடியவங்களெல்லாம் வந்து கைது கூடிய அரசாங்கம் இந்த குற்றவாளியை ஏன் கைது பண்ணலை? இந்த விஜய் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் இவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க தவிர சமுதாய பணியில் இவங்க மயங்கி இருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த மயக்கத்திலேருந்து வெளியே வாங்க, நாட்டு மக்களுக்கு பணியாற்றுங்கன்னு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் இந்த அரசையும் நான் கேட்டுக்கிறேன். திரு விஜய் அவர்கள் வெறும் கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், 50 நாளில் நான் வந்து வானத்தை வில்லாக்கிட்டேன், வைகுண்டத்தை காட்டிட்டேன்ற சினிமா டைலாக்லாம் தேவையில்லை. உங்கள் முதுகு பின்னாடியே மிகப்பெரிய அளவில் புறையோடி ஊழல் இருக்கிறது. உங்கள் கட்சிக்காரங்க ஊழலாம் ஒரு பக்கம் விடுங்க, அரசுக்குள்ளே இப்படிப்பட்ட ஊழல் இருக்குது. ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கலை? அங்கே கன்னியாகுமரி நாகர்கோவிலில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, சிறைச்சாலையில் இறந்துருக்கிறாங்க. அது சம்பந்தமாக முதலமைச்சர் வாய் திறக்கலை. தமிழ்நாட்டினுடைய கடந்த முதலமைச்சர் திமுக ஆட்சியில் ஏதாவது நடந்தால் உடனே ஓடி வந்துடுவார் ஸ்டேஜ் போட்டு பேசுகிறதுக்கு, சிஎம் சார்னு. இப்போ வேர் அபவுட் சிஎம் இஸ் நாட் நோன். எங்கே இருக்கிறார் முதலமைச்சர்? தேட வேண்டும். இதுதான் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் சொல்கிற அந்த 2 பேர் நாங்கள் வந்து பணம் இல்லாதவர்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்க. இதுவரையிலும் நீதிமன்றத்துக்கு முன்னாடியோ அல்லது அரசோ இல்லை காவல்துறையோ யார் இதுவரை அவர் பின்புலங்கிறத வெளிப்படுத்தலை. நீங்கள் அதை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்கள் அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கேன். நாங்கள் விசாரித்த வரைக்கும் சார் சார் நாங்கள் வந்து பேராக இருக்குன்ற ஆளை போய் பிடிச்சி கொண்டாந்து கொடுக்க முடியும். நாங்கள் சொல்லக்கூடிய பேரில் சேதுபதியும் இன்னொருத்தர் வந்து வெள்ளத்துறை, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அவங்க 2 பேரும், சேதுபதிங்கிறவர் வந்து அந்த கொடைக்கானல் பழனி பகுதியை சேர்ந்தவர், வெள்ளத்துறைங்கிறவர் உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்.
அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லைன்றது எங்களுக்கு விசாரணையில் தெரியுது. இந்த சேதுபதி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ணுறவர் தான்ன்றது எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. டாக்குமெண்ட்டு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கல ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்களே, ஏன் ஃபோட்டோ இதுவரையும் வெளியிடலை? 2 பேர் பர்ச்சேசர், நீங்களும் நானும் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கினோமா, என் ஃபோட்டோ ஓட்டணும், உங்கள் ஃபோட்டோ ஓட்டணும், சாட்சி கையெழுத்து ஃபோட்டோ ஓட்டணும். அந்த ஃபோட்டோ இப்போ அவைலபிளாக இருக்கா இல்லையா? ஆன் த டேபிள் ஆஃப் தி சப் ரிஜிஸ்டர் அரசனுடைய கோப்பில் இருக்குல்ல, ஏன் அதை வெளியிடலை இன்னும்? அப்போ இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இந்த அமைச்சரை மறைக்கிறாங்க இந்த குற்றவாளிகளை. அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் தெரியலையே யாருடைய பினாமி. அந்த பினாமி யார்? ஆளுந்தரப்பு சேர்ந்தவங்க இருக்கிறதுனால தான் அமைச்சர் முன் வந்து குற்றவாளிகளை வந்து காப்பாற்றுறாரு. அறியாமையினால செஞ்சின்ற வார்த்தை சொல்லலாமா முதல்ல ஒரு அமைச்சர்? இது தவறல்லவா? அப்போ அறியாமை செஞ்சிருந்த போது யூ ஆர் ப்ரிவென்டிங் தெம், யூ ஆர் ப்ரொடெக்டிங் தெம் தான் தெரியுது. அப்போ பினாமி யார் இருப்பா? ஆளுங்கட்சி இருக்கு. அப்போ ஆளுங்கட்சி இருக்கிறதுனால நீங்கள் காப்பாற்றுறீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.